ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு டூ வீலர் வந்து நான் பார்க்க போகிறேன். RX100 ஜப்பான் மாடலு. அது வந்து சேல்ஸுக்கு அப்படின்னு சொன்னாங்க. வழக்கம் போல் தான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து கேட்டிருக்காரு. அதனால் வந்துட்டு அதை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருக்கேன். அப்படியே அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு ஒரு ரிவ்யூ கொடுத்துட்றேன். ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்மளதை பார்க்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நியர்பை பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் பக்கம் போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு கலெக்டர் ஆஃபீஸ் பக்கமாக நிற்கிறேன்னு சொன்னாங்க. நம்ம அப்படியே நேரில் போயிட்டு வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ கொடுத்துட்றேன். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வண்டி வந்துடுச்சு. வண்டி இங்கே தான் இருக்குது. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. தான் வண்டி சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். TIL சேலம் வண்டி. எத்தனை ஓனரு? நான்சென்ஸ் மாப்பிள்ள எதுவுமே இல்லை. இப்போ வேலை இன்க்ளூடிங் டயர் கியர் எதுவும். நீ வண்டி எடுத்து ஓட்டி போகிற மாப்பிள்ள. எத்தனை ஓனர் இது? எத்தனை ஓனர் இது? நான் மூணு ஓனர். உன் பேர்லேயே இருக்கா? என் பேரில் தான் இருக்கு. வண்டி பக்காவாக ரெடி பண்ணேன். சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. என்ன கூப்பிட கூட மாட்டேங்கிறா? இப்போ என்ன பண்ணுற? நான் இப்போ ஆட்டோமொபைல் ஷாப் வச்சுருக்கேன். சந்தோஷமாக இருக்கு. நீ என்ன பண்ணுற? பேங்க்கில் தான். அப்படியா? சூப்பர். ரகுலாம் பார்க்குறியா? ரகு பேசுகிறேன். சேகர்கிட்ட பேசுகிறேன். ஓ மிஸ் ஆகுது. விடு, கனெக்ஷன் ஆயாச்சு இல்லை? ஓகே, ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ இந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மூவ் பண்ணலாம். எக்ஸிலேட்டர் கேபிள் நல்லாயிருக்கு, கிளச்சு கேபிள் நல்லாயிருக்கு, பிரேக் கேபிள் நல்லாயிருக்கு, மீட்ரு ஓடுது, மீட்ரு கேபிளும் நல்லா இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சீட் வந்து உட்காரத்துக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து லெஃப்ட் சைடில் வந்து அப்படியே கட் பண்ணி பாலத்துக்கு மேலே ஏறி போயிடலாம். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே, ரைட்டு. அப்படியே மூவ் பண்ணிட்டோம். ரைட்டு. அடுத்தது கேபிள்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. மீட்டர் பாக்ஸ் நல்லா ஓடுது. ஹாரனுக்குள்ளே நல்லா அடிச்சுது. நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டேன். தென் இதுக்கு அப்படியே வந்து நான் ஒரு இடத்துல போய் நிறுத்தி ரிவ்யூ கொடுக்குறேன். வண்டி கொடுத்தது வந்து என்னோடய ஸ்கூல்மேட்டு. எனக்கே தெரியாது, நேரில் போய் பார்த்தவனே தான் எனக்கே தெரியுது. என்னோடய ஸ்கூல்மேட் ரமேஷ், அவன் தான் வந்துட்டு இந்த வண்டியோட ஓனரு. வண்டியை பயங்கரமாக செலவு பண்ணி வச்சுருக்கான். வேறு யாரோ வந்து வண்டியை கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் என்னோடய ஸ்கூல்மேட்டே வந்து வண்டியை கொடுப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. என்னோடய ஃப்ரெண்டு வேலூரில் இருக்கிறாரு. அவர் தான் வந்து வண்டி வேணும் அப்படின்ட்டு பார்க்க சொன்னா. அப்படி பொதுவாக நம்ம வண்டி எடுக்கும்போது மெயினாக செக் பண்ண வேண்டியது இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பரு. RC புக்லேயும் வந்து அதே இருக்கா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணணும். இன்ஜின் நம்பரும் சேஸ் நம்பரும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இந்த வண்டியோட மாடல் வந்து TIL அநேகமாக 88 இல்லைனா 89 நான் நினைக்கிறேன். வண்டி வந்து 3 ஓனர். இது வண்டி வேறு லெவலில் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. ஃபோர்க் வந்து நல்லா இருக்குது. அலாயாமல் நீட்டாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டோக்லாம் அருமையாக இருக்குது. இன்ஜின் டியூனிங்கு, கார்பரேட்டர் டியூனிங்லாம் வந்து நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வண்டியில் ரூட்ஸ் ஹாரன் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ரூட்ஸ் ஹாரன் வேறு லெவலில் இருக்குது. ஒரிஜினாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறான். சவுண்டு சூப்பராக இருக்குது. வண்டியில் பெயிண்டிங் வேலையெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கான். பிளாக் டேங்க், டோரு, ஃப்ரண்ட் மட் கார்டு, இன்ஜின் கார்டு, சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் சூப்பர்.
வண்டி எடுக்கும்போதே நான் கவனித்தது என்னென்னா சைட் ஸ்டாண்டு, சென்ட்ரு ஸ்டாண்டு, அதே மாதிரி கோன் செட்டு நல்லா இருந்தது. ஃபுல் லாக் கிட்டு மாற்றிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரப்பர் கிட்டு, போல் நட்டு கிட்டு எல்லாமே மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தென் கியர் பெடெல்லாம் சூப்பராக இருக்குது. கிளச் பிளேட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். செயின் ஸ்ப்ராக்கெட்டு, ரிம்மு, ஸ்போக்ஸு, டயர் டியூபு எல்லாம் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வண்டியை வந்து எங்கேயாவது நிறுத்தி நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். வண்டி எப்படி இருக்குன்னு அப்படி நம்ம பார்க்கலாம். வண்டி வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோக்கில் இருந்து சவுண்ட்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பார்க் பண்ணலாம். பார்க் பண்ணிவிட்டு வண்டியோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் பார்த்து சொல்கிறேன். ஓகே, ஹாரன் நல்லா இருக்குது. பேட்ரி கண்டிஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இண்டிகேட்டர் ஓகே, இண்டிகேட்டர் நல்லா இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா 374 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஃபுல் ஒரிஜினாலிட்டி பிளாக் கலர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து பிளாஸ்டிக் மட் கார்டு போட்டிருக்காங்க. நிக்கல் மட் கார்டு இருந்தால் நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நிக்கல் ஐட்டம்ஸ் தான் நல்லா வந்து எடுத்து காட்டும். சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. இது வந்து சிலிண்டர் கிட்டு G4 கிட்டு இருக்குது. ஜப்பான் கார்பரேட்டர் இருக்குது. சைலன்சர் வந்து ஒரிஜினல் டூமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பீட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். டேங்க் டோர் வந்து நீட்டாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பிளாக் கலரு, சில்வர் பெயிண்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. சீட்டெல்லாம் வந்து புதுசு போட்டிருக்காங்க. பட் ஆனால் சின்னதாக இங்கே ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஏதோ சின்னதாக கிழிஞ்சு போயிடுச்சாட்டிருக்கு. ஓகே, நிக்கல் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். ஹேண்டில் பாரு, சீட் ஹேண்டிலு, சைடு வந்து லேடிஸ் சீட் ஹேண்டிலு, சேக்கப் நல்லா இருக்குது. கிக்கர் ஓகே நல்லா இருக்குது. சாரி கார்டு, ஒரிஜினல் சாரி கார்டு போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. டேங்க் கவர் ஓகே. வண்டியை வந்து ஃபுல்லாகவே வேலை செஞ்சுருக்காங்க. நல்லா நீட்டாக இருக்குது. சிங்கிள் ஸ்டிக் பம்பர் போட்டிருக்காங்க, பிளாக் கலரு. வேறு என்ன சொல்கிறது? ஓகே, இது வந்து லைஃப் டேக்ஸ் வெஹிக்கிளா இல்லை இயர்லி டேக்ஸ் வெஹிக்கிளா அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம நேரில் போய் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பார்க்கலாம். இந்த வண்டியோட ரிவ்யூ இவ்வளோ தான். இன்ஜினோட கண்டிஷன் சூப்பராக இருக்குது. ஒர்க் பண்ணியிருக்காங்க நீட்டாகவே, நல்லா இருக்குது. ஓகே, இந்த வண்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. எந்த ஒரு குறையும் இல்லை. தாராளமாக வாங்கலாம். பட் எவ்வளோ கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது. அதை நம்ம கேட்டு பார்க்கலாம். வண்டி எனக்கு பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது வண்டி. ஸ்டோக் நல்லா இருக்குது. வண்டியை நிறுத்தி வச்சு அந்த சவுண்ட்லேயே தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்ஜினை வந்து நான் ஸ்டாப் பண்ணவே இல்லை. பீட் நல்லா இருக்குது, அருமையாக. ஓகே, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு இது எவ்வளோ வந்து ஃபைனல் பண்ணுறாரு அப்படின்னு கேட்போம். ஆக்சுவலாக இது வந்து வேலூரில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் வந்து
என்னை வந்து வண்டியை பார்த்து வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு ஒரே ப்ரெஷர் மேலே ப்ரெஷரு. நானும் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் அவருக்கோசரம் ஒரு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன். வேலூரில் வந்து எந்த ஒரு வண்டியும் இல்லை அப்படின்னு வந்து அவர் சொன்னார். RX100 எனக்கு தேவை ஜப்பான் மாடலு. ஜப்பான் மாடலில் பார்த்து எல்லாமே புக்கு கரண்டில் இருக்கணும், வண்டியும் நல்லா இருக்கணும், நல்லா செலவு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, பார்த்து வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து என்னோடய ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டாரு. பரவாயில்ல, வண்டி நல்லா இருக்குது. நான் வந்து என்னோடய ஸ்கூல்மேட்டு அவன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நான் இந்த வண்டி நல்லா இருக்குன்னு சொல்லலை. நிஜமாலுமே வண்டி நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ்லாம் அட்டகாசமாக இருக்குது, எல்லாமே நல்லா செலவு பண்ணியிருக்கிறான். A to Z எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு வண்டி இல்லை. கண்டிப்பாக வந்து இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸ்டோக் பாருங்கள், என்ன வேறு லெவலில் இருக்குது ஸ்டோக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வண்டி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்ட்டு. இதுதான் சேலத்தில் புதுசாக கட்டின ஃப்ளைஓவரை. ரைடிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, என்ன விரட்டக்கூடாது. ஆனால் வந்து இந்த வண்டியெல்லாம் ஓட்டினா விரட்ட தோணுது. போகலாம். ஏப்பா அல்லதுடா. என்ன ஸ்டோக்கு வேற லெவலு. அல்லது சான்ஸே இல்லை. ஆடிக்கிட்டே போகலான்னு தோணுது. நம்ம மக்கள் வந்து மாதவன் ஓட்டினா மட்டும்தான் அந்த மாதிரி ரசிப்பாங்க, நம்மளெல்லாம் ரசிக்க மாட்டாங்க. உனக்கு ஏன்டா இந்த வேலை அப்படின்வாங்க. நம்மளாவே இருப்போம், மாதவன்லாம் வேண்டாம், நம்மளாவே இருப்போம். முதல்ல போய் அவன்கிட்ட வண்டி எப்படி இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அவன் என்னை பார்த்தவனே கண்டுபிடிச்சிட்டான். மாப்பிள்ளை எப்படா இருக்கா அப்படின்னு கேட்டான். எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவன் மூஞ்சில் மாஸ்க் போட்டிருக்கவும் எனக்கு வந்து அவன் யாருன்னு தெரியல. கொஞ்சம் பக்கமாக போனவொடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நல்லா ஊறிட்டேன். அவன் ஊறவே இல்லை. ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் அவன் இருக்கிறான். வண்டி வாங்கிட்டு கிளம்பணும் இல்லையா, அதே லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேடான்னு சொல்கிறேன். ஏன்னா அவனுக்கோசரம் சொல்லலை, வண்டியும் நல்லா இருக்குது, கொடுக்குற பர்சனும் ஜென்யூனாக இருக்கணும், வாங்குகிற பர்சனும் ஜென்யூனாக இருக்கணும். வண்டி வந்து வேறு லெவலில் இருக்குது இல்லையா. நம்ம என்ன பொய்யா சொல்ல போகிறோம், இருக்கிறத சொல்ல போகிறோம். ரமேஷ், வேறு லெவல்ரா வண்டி, சான்ஸே இல்லை. நான் ஓட்டப்பதே எனக்கு தெரியாதா, நான் எத்தனை வண்டி ரெடி பண்ணுறேன் பார்த்தா தெரியல எனக்கு. வச்சு செமடா மச்சி, செம அட்டகாசமாக இருக்குது. பார்த்து செதுக்கணும் அல்ல. இல்லைடா இல்லை நல்லா செதுக்கியிருக்க, அட்டகாசமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். புக்கு பார்க்கலாமா? TAL 1036 25 வரைக்கும் கரண்டில் இருக்குது. 88 மாடல். ரமேஷ் உன் பேர்லேயே இருக்கு? ஆமாம், இன்சூரன்ஸ் 2ஆம் மாதத்துலேருந்து இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் இவர் பேர் சேஞ்ச் பண்ணணும், அது பண்ணி கொடுத்துடலாம். தேவையில்லை, நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அதை பண்ணிக்கலாம். வண்டி வணக்கலாமா? இல்லைடா, வேலூரில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிற. நீங்கள் எப்படியாவது எனக்கு வண்டி வாங்கி கொடுத்தேன், அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். வேலைப்பா உள்ளார வைப்பா, நான் தான் பார்த்துட்டேனே. எத்தனை ஓனரில் இருக்குது? 3 ஓனர். பேட்டரியும் இப்போ தான் 5 ஆம்ஸ் பேட்டரி. ஓகே, பழைய RCயும் இருக்குது அப்படியே? பேட்டரி சின்னது போட்ட மாதிரி புதுசு. சரி, அதுக்கப்புறம் மாற்றிட்டேன். ஃபில்டர்லாம் கட் பண்ணி உள்ளாரே வைக்கிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி. ஓகே, சூப்பர்ப்பா. ஹைப்போத்திகேஷன்லாம் எதுவும் இல்லைல்ல ரமேஷ்? ஹைப்போத்திகேஷன்லாம் எதுவும் இல்லை? எதுவுமே இல்லை. சரி. ஹைப்போத்திகேஷன் தான் இதில் மென்ஷன் ஆகுது. இங்கே வரல ஃபினான்ஸ், இங்கே வந்துடும் ஃபைனான்ஸ் நேம். உங்களுக்கு இனிமேட்டு புக் எல்லாம் இப்படி தான் வரும். சரிங்க. டீட்டெயிலாக வந்துடும். ஓகே. இதுக்கு கீழே என்ன ஃபினான்ஸோ அவங்க பேர் வரும். போட்டிருக்கு இல்லைங்களா? ஆமாம், அவங்க பேர் வரும்.
இது என்ன லைஃப் டேக்ஸா இல்லை இயர்லி டேக்ஸா? லைஃப் டாக்ஸ். லைஃப் டேக்ஸோட இது ரெசிப்ட் இது வந்து இதில் தான் உங்களுக்கு மென்ஷன் ஆகும். கொடுங்க. இதுதான் உங்களுக்கு இதில் லைஃப் டேக்ஸ் மென்ஷன் ஆயிருக்கா? ஆமாம், இதுதான் கணக்கு உங்களுக்கு. இல்லைங்க, டேக்ஸுங்கிறது ரோட் டேக்ஸுங்கிறது வந்து இயர்லி டேக்ஸ் பே பண்ணுவாங்க. இங்கே பண்ணிட்டாங்க பாருங்க, லைஃப் டைம் டேக்ஸ். இதை தான் கேட்டேன் நான். இப்போ கட்டணம் இல்லை, அதில் வந்து என்ட்ரி பண்ண மாட்டாங்க. கார்டு போடுறப்ப உங்களுக்கு புக்கில் வந்து சில இடத்துல வந்து பண்ணுறதில்ல, கார்டில் என்ட்ரி போட்டுடுறாங்க. சூப்பர் சூப்பர். அப்டேட் ஆயிரும். வண்டி வந்து லைஃப் டேக்ஸ் வெஹிக்கிள், கிரீன் டேக்ஸும் கட்டியிருக்கு இல்லையா? இன்சூரன்ஸும் இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. 2ஆம் மாசத்துல இருந்து அடுத்த வருஷம் 2ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ். சூப்பர். ஓகேண்ணா, பார்க்கலாம். என்னால் கூப்பிடு. எனக்காகவே நான் ஹோல்டு பண்ணுறேன், யார்கிட்டையும் காட்டலாம். அப்படிலாம் செய்யாத, அப்படிலாம் செய்யாத. நீ பார்ட்டி இருந்தாங்களே காமிச்சிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாய்டா, பாய் பாய் பாய். வண்டியை காமிச்சிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நம்மளும் கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு. வண்டி வேறு லெவல். தாராளமாக இந்த வண்டியை எடுக்கலாம். அவன் எடுத்து நல்லா செலவு பண்ணியிருக்கான், அது மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியும். வேறு எதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வண்டி விற்கிறதுக்கோசரம் நான் வந்து எதுவுமே சொல்லலை. இன்னொன்று, இது பெய்டு ப்ரொமோஷனும் கிடையாது. தயவு செய்து யாரும் இந்த வீடியோ வந்து பெய்டு ப்ரொமோஷன்னு நினச்சிக்காதீங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். வண்டியை போய் பார்த்துட்டோம். வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. என்னோடய ஸ்கூல் மேட்டையும் மீட் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு அவனை நான் மீட் பண்ணி, ரொம்ப வருஷமே ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். See you, bye bye on next video. Bye bye.